வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் நம்ம ப்ரெசன்டேஷனில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு டவுட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பிஃபார்மசி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் கலர் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்கேன் காப்பியில் பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியுமா? யூனிவர்சிட்டி ஆன்சர் ஷீட் ஸ்கேன் காப்பி கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட், அது டவுட்டாக கேட்டிருந்தாங்க. அதற்குரிய விளக்கம் பார்க்கலாம். அதாவது நம்மளோட யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் நம்மளோட ஆன்சர் புக்லெட்டில் மொத்தம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸப்ட் க்ரீன், பிங்க் அண்ட் ரெட் கலர், இதை தவிர மற்ற எல்லா கலரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன், பிங்க், ரெட்டு எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக டீச்சர்ஸ் பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது அது ஆன் ஸ்க்ரீன் வேல்யூஷன் இருந்ததுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஆஃப்லைன் வேல்யூஷன் இருந்ததுனால் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது ரெட்டிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் கேடரில் இருக்கிறவங்க, சீஃப் எக்ஸாமினர்ஸ்லாம் வேல்யூ பண்ணுறது க்ரீனிங்காக இருக்கும். அதனால் ஹெட்டிங்ஸ் எழுதும்போது, பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணும்போது இந்த கலர் பென்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி டயக்ராம் இந்த மாதிரி வந்தால் அது வரையக்கூடிய பட்சத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஃபார்மல் கலர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ப்ளூ, பிளாக்கு, அதுபோக பர்பிள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் அந்த ரெட்டு, க்ரீன், பிங்க் கலர் தவிர மற்ற கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க, ஆன்சர் கலர் ஸ்கேன் காப்பி கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கலர் தான். நார்மலாகவே நம்ம என்ன கலர்லேருந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறோமோ அதுவே நமக்கு அப்படியே ஷோ ஆகும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கலாம். அதனால் இந்த கொஸ்டின் கேட்ட நண்பர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ கரண்ட்டில் யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாமினேஷன் பிஃபார்மசி டிகிரி கோர்ஸ் 8th செமஸ்டருக்கு ஆல்ரெடி முடிஞ்சுது. இப்போதைக்கு பிஃபார்மசி 6th செமஸ்டர், 2nd செமஸ்டர் அண்டு 4th செமஸ்டருக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. அப்கமிங் டேஸில், அதாவது ஏப்ரல் 9th பிஃபார்மசி 1st செம், 3rd செம், 5th செம் அண்டு 7th செமஸ்டருக்கு யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோட அப்கமிங் மந்தில் May 25 கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் எண்டில் 28 to 30th ஏப்ரல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது. அதற்கும் தேர்வு எழுதும் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க